இந்த மாதவிடாய் டைம்ல இந்த சானிட்டரி பேட்ஸோட ரேட் ரொம்ப அதிகமா இருந்தனால, அவங்க மனைவினால அத வாங்க முடியாம போயிருச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, கிடைக்கிற பழைய பழைய துணியெல்லாம் வச்சு, இவங்களே ஒரு சானிட்டரி பேட் மாரி செஞ்சுட்டு இருக்காங்க. தான் மனைவியோட சுகாதாரத்தையும், ஹெல்த்தையும் மனசுல கொண்டு, தான் மனைவிக்காக நம்மளே ஒரு சுகாதாரமான சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கணும். அப்படின்னு இந்த முருகானந்தம் நினைக்கிறாரு. அதுக்காக சில முயற்சிலாம் செய்றாரு. முயற்சி செஞ்சு முதல்ல பருத்தினால ஆன ஆடைய வச்சு தயாரிக்கிறாரு. அத தன் மனைவிட்டயே குடுக்குறாரு. அத மனைவி வாங்கிட்டு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டு இருக்காங்க. பட் சரி நம்ம புருஷன் கேட்கிறாரே, அவருக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுக்குறாங்க. "இல்ல இது சரியா வரல" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு மேல அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாரி எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர வார்னும் பண்ணிடுறாங்க அவங்க மனைவி. இருந்தாலும் தான் முயற்சியிலருந்து பின்வாங்கவே மாட்றாரு முருகானந்தம். திரும்ப என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாரு. அவங்க யூஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. பட் அவங்க மறுத்துடுறாங்க. இதுக்கு என்னடா வேற மாற்று அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி மிருகங்களோட ரத்தத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இறங்குறாரு.